ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, பாவு பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு சொல்லி அது வீட்டிலேயே நாங்கள் செய்ய போகிறோம். அது எப்படி தான் செய்கிறோம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பாவு பஜ்ஜி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பாவு பஜ்ஜி செய்கிறதுக்கு பாவு பஜ்ஜி மசாலா ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பாவு பஜ்ஜி மசாலாவுக்கு கொஞ்சம் தனியாக எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சீரகம், த்ரீ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கிராம்பு, ஸ்டார் பூ, பட்டை, பிரியாணி இலை. உங்கள்கிட்ட பிளாக் கலர் ஏலக்காய் இருந்துச்சுன்னா பிளாக் எடுத்துக்கோங்க. என்கிட்ட பிளாக் இல்லை, அதனால் நான் இதில் சும்மா ஒரு 2 எடுத்துக்கிறேன். அப்புறம் காஞ்ச மிளகாய். நல்லா இதை வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வறுத்து இருக்கும் போதே கொஞ்சமாக சீரகம், சோம்பு, கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது எல்லாமே நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூட மேங்கோ பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை மேங்கோ பவுடர். அப்புறம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஒரு ஸ்பூன். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம். அப்புறம் பிளாக் சால்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம். அப்புறம் நார்மல் சால்ட் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம பாவு பஜ்ஜி மசாலா ரெடி. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பாவு பஜ்ஜி மசாலா ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து காஞ்ச மிளகாவை உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி.
இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரெட் சில்லி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதையும் ஒரு பவுலில் நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீர் ரெட் சில்லி இருந்துச்சுன்னா அதை வந்து ஊற வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட காஷ்மீர் ரெட் சில்லி இல்லை, அதனால வந்து நார்மல் தான் போட்டு பண்ணியிருக்கேன். பாருங்க, கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும், நல்லா பேஸ்ட்டாக. இது ஒரு ஓரமாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது வந்து கார்லிக் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கார்லிக் பேஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கார்லிக்கை தோல் நல்லா பீல் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் இப்போ இதை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துப்போம். கார்லிக் பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் உங்களோட கார்லிக் பேஸ்ட்டு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பாவ் பஜ்ஜி ரெடி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து ஃப்ளாட்டாக வந்து தவா ஏதாவது பேன் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஃப்ளாட்டாக வந்து இல்லை, தோசை ஊற்றுற கல் தான் இருக்குது, அதில் என்னால் பண்ண முடியாது. அதனால் நான் இதை நான்ஸ்டிக்கே எடுத்துக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் எடுத்து போட்டுக்கோங்க. அதில் நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். அப்புறம் ஆனியன். இதை நல்லா என்ன பண்ணிக்கோங்க, ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து 4 பொட்டேட்டோவை வந்து நல்லா வேக வச்சு ஓரளவுக்கு ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 4 தக்காளி. சால்ட் வந்து தேவையான அளவுக்கு லைட்டாக போட்டுக்கோங்க. அப்புறமா தேவைப்பட்டால் கூட போட்டுக்கலாம், அப்புறம் அதிகமாக எடுப்பது. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், தனியா 1 டேபிள் ஸ்பூன். இப்போ பொட்டேட்டோ ஸ்மாஷரை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பாவ் பஜ்ஜி மசாலா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் எந்த காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி. இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பூண்டு பேஸ்ட், அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல சில்லி பேஸ்ட், அதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். திருப்பி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சைடில் நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பேன் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அதில் ஆட் பண்ணிக்க. இதில் கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ரெட் சில்லி பேஸ்ட், அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கார்லிக் வாட்டர், அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாவ் பஜ்ஜி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அந்த மசாலாவில் ஆட் பண்ணிப்போம். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பாவ் மசாலாவில் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பாவ் பஜ்ஜி மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பட்டாணி வந்து வேக வச்சு போட்டுக்கோங்க. நான் வந்து பட்டாணி வேக வைக்க மறந்துட்டேன், அதனால தான் உங்களுக்கு அப்படியே அது பட்டாணி வந்து தெரியுது. நீங்கள் வந்து பட்டாணியை குக்கரில் வந்து வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நம்ம போட்டிருக்க உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் எதுவுமே தெரியல, எல்லாமே நல்லா சூப்பராக மசிஞ்சிடுச்சு. இது நல்லா 15 to 20 மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற்றி கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடும். அவ்வளோதான், நம்ம பாவ் பஜ்ஜி பாவ் ரெடி ஆயிடுச்சு மசாலா. இதுக்கு மேலே வந்து நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கிறேன். அவ்வளோதான், இது அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது பன்னு வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ரெட் சில்லி பேஸ்ட், அதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு, அது கூட கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சம் சீரகத்தூள், நம்ம பாவ் பஜ்ஜி மசாலா கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சால்ட் கொஞ்சம், பிளாக் சால்ட் கொஞ்சம் லெமன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுவோம். இப்போது பேன் வச்சுட்டு இதில் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் போட்டுட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மசாலா, அதை கொஞ்சம் இதில் போட்டுக்கோங்க.
நம்ம பண்ணு வச்சு நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பன்னையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளேட்டிங் பண்ணிக்கிறேன். பிளேட்டு நம்மளோட பன்னு, ரெடி பண்ணி வச்ச பாவு, ஆனியன், லைட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் மேலே போட்டு அப்புறம் லெமன். அவ்வளோதான், நம்மளோட பாவ் பஜ்ஜி ரெடி. மேலே லைட்டாக பட்டர் போட்டு எடுத்துகிட்டு போய் டேஸ்ட் பார்க்க சொல்லுவோண்ணா. நல்லா பேய் மாதிரி இருக்கானுங்களா, தலைக்கு குளிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கேன். அதான் பாவு பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்றோம். பண்ணா நல்லா அமுக்கி எடுத்துட்டு. அது பண்ணு செம்ம சாஃப்டா இருக்குமா. இது பாவோட பண்ணே கிடையாது, இருக்கிற பண்ணை வச்சு செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் அமுக்கெல்லாம் கூடாது, லேசா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஓகே, லெமன் இது பண்ணிக்கோமா. நல்லா இருக்கா, நல்லா கடையோட செமையா இருக்கே டேஸ்ட். சத்தியமா நானே பட்டாணி வேக வைக்காம போட்டோமா, கஷ்டமா இருக்கு. பக்காவா இருக்கு. டாடியை கூப்பிட்டு சாப்பிட்டு பார்க்க சொல்லு, அப்புறம் நீ சொல்லுவேன். சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாவு பஜ்ஜினா இப்படிதான் இருக்கணும் டேஸ்ட். ஆனா இவன் என்ன பண்ணிட்டுக்கிறா, பண்ணை வந்து லேசா பட்டர் போட்டு எடுத்துருக்கலாம், அமுக்கி விடக்கூடாது. அமுக்கி விட்டுட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜாலியா பாவு பஜ்ஜி சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு ஜாலியா நான் என்ஜாய் பண்ண போறேன். நீங்க இதே மாதிரி உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராகவே வந்தது. இதுல நாங்க எப்படி போட்டு செஞ்சோமோ அதே மாதிரி செய்யுங்க, பக்காவா இருக்கு. நீங்களே சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு புது வீடியோல உங்க சந்திக்கிறேன். ஓகே, பாய்.